இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இருக்குமோ, எப்படி A to D சேனல் வந்து ஒரு பிசி பில்ட் பண்றாங்களோ இல்லையோ மற்றவங்கள வச்சு செய்வாங்க. ரீசெண்டாக எல்லாரும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. A to D ட்ரோலிங் வந்துட்டு வேற லெவலில் இருக்கும். ஸோ அவர் மட்டும்தான் பட்ஜெட் பிசி பில்ட் பண்ணுவாரா? நாங்களும் பில்ட் பண்ணுவோங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கண்டே இல்லாததுக்கு கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, A to D வந்துட்டு இர்ஃபான் யூசுக்கு ஒரு பிசி வந்து பில் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதுல கோ கான்செப்ட் என்னன்னு சொன்னா, அவர் அந்த பட்ஜெட்டை வந்து அந்த பட்ஜெட்ல பிசியை வந்து பில் பண்ணது 1.5 லட்சம் ரூபாய்க்கு. இர்ஃபான் யூஸ் வந்து M1 சிப் செட் இருக்கக்கூடிய அப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பாரு. கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்திருக்கும். இந்தியா காசுல நான் சொல்றேன், ரைட்? ஸோ அந்த காசுல அவர் வாங்கியிருப்பாரு. இலங்கை காசுக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பெண்ட் பண்ணது கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய். அதே மாதிரி அவர் பிசி பில் பண்றதுக்காக A to D ஸ்பெண்ட் பண்ணது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய். அப்படின்னு சொன்னா இலங்கை காசுக்கு ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு அவர் பில் பண்ணிப்பார். ஒரு லெஸ் தென் 5 lakhsன்னு வைங்களேன், ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிசி வந்து பில் பண்ணிக்காரு. எனக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பிசி நாங்க பில் பண்ணல, ஆல்ரெடி ஒருத்தர் பில் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அவர்கிட்ட இருந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் என்ன அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான். ஸோ இது எங்களுக்கு கோஸ்ட் ஆகி முடியுது கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் முடியுது. அதாவது இந்திய காசுல நீங்க இதை பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு கம்மி தான். லைக் ஒரு 60,000 சம்திங், ஒரு 60,000 ரூபாய் 70,000 ரூபான்னு வைங்களேன். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. மட்டமா உங்களுக்கு வேணா எனக்கும் வேணாம், 20லயே நின்றுருக்குங்க. ஸோ ஒரு 70,000 ஒரு ஸ்க்ரீன்லேயே நான் கன்வெர்ட் பண்ணி போகிறேன் கூகுள் ரேட்டுக்கு என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இதில் ரேட் இருக்குது. ஸோ அந்த ரேட்டுக்குள்ள நாம அவருடைய பிசியை கிட்டத்தட்ட நம்மளுடைய பட்ஜெட்டை விட ரொம்ப ஜாஸ்தி அவரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவர் 5 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பில் பண்ணியிருக்கிறாரு. நம்மளது லெஸ் தென் 1 லட்சத்துக்கு கீழே தான் இருக்குது. இருந்தாலுமே அவருக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதா இல்லையான்னு சொல்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி நானே இன்னும் பிசி வந்து அன்பாக்ஸ் பண்ணல. இது வந்து கிட்டத்தட்ட 4 இல்லாட்டி 5 நாள் ஆகுது, இன்னும் அன்பாக்ஸ் பண்ணல. சோ உங்களை வச்சே அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வச்சிருக்கேன். என்னடாவது கொப்பி அதே மாதிரி ஃபோன் டேபிள்ல இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் தான், நான் வந்து டெக்னிக்கல் ஸ்டஃப்ல அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் இல்ல, சின்ன விஷயங்கள் தெரியும். ஸோ A to D மாதிரி நான் எக்ஸ்பர்ட் இல்லாதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டா எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கேன், ரைட்? ஸோ அப்போ எனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், டக்குன்னு எடி பார்த்துக்குவேன். ஸோ அதனால தான் வேற எதுவுமே கிடையாது, ரைட்? சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ முன்னுக்கு ஏதாவது எழுதியிருக்காங்களா? ஓகே, ஸோ இது என்னுடைய பர்சனல் பர்பஸுக்காக நான் வாங்கினேன்னு சொல்லி மேபி நிறைய பேர் திங்க் பண்ணிடுவீங்க. மீச கொஞ்சம் ஆடுது, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஸோ இது வாழைச்சேனன்னு சொல்லி நம்ம இருக்கிற அதே லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்குது. இது வந்து ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணோன்னு சொன்னா ஓகே. ஸோ ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். ஸோ இதை விட பியூட்டிஃபுல்லான கேசிங் இருக்குது. இதோட எங்கள்கிட்ட எடிட்டர் பிசி வந்து 3வது பிசி இது. நான் மற்ற பிசியுமே வந்துட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஸோ நம்ம அதோடையும் சேர்த்து கம்பேர் பண்ணலாம். இதை வெளியில் எடுக்கிறதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். இது வேற லெவல்ல இருக்குங்க. இதே மாதிரி எனக்கு பிடிச்ச கேசிங் ஒன்று இருக்குது, இன்னொரு பிசி அது. அந்த பிசியும் நான் காட்டுறேன். அது ஒரு ஹையால ஹோல்ட் பண்ணலாம், வெயிட்டும் பெருசாக கிடையாது. ஸோ இதுல லுக் வந்துட்டு அந்த சைடு பார்க்கணும் உங்களுக்கு நார்மலா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த சைடுக்கு நான் திருப்பினேன் அப்படின்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிளாஸ்ல வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் இது RGB லைட்டிங் ஃபுல்லாவே செட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஃபுல்லாவே வந்து லைட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஓகே, பவர் கேபிள் நம்ம வந்து அவர் வந்து தரலன்னு நினைக்கிறேன். கண்டக்ட் பண்ணி தான் அந்த விஷயம் கேட்கணும். தட்ஸ் ஃபைன், பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து பவர் கேபிள் எடுத்துக்கலாம் அவர்கிட்ட, நமக்கு தெரிஞ்சால்தான். ஓகே, ஸோ அப்போ நீங்களும் வந்துட்டு ஏதாவது பிசி வாங்கணும்னு சொன்னா நான் ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் ரொம்ப நல்ல மனுஷன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஸோ நீங்களும் வந்து வாங்கலாம். நான் இது தவிர கிட்டத்தட்ட 3 பீசஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். அந்த 3 பீஸையுமே அவர்கிட்ட தான் வாங்கினோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் தான். ஸோ இதில் பார்க்க முடியும் இது எல்லாமே வாரண்டியோட தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வாங்கி 1 நாள் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அல்டிமேட்டா வந்து ஒரு ஃபேண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஸோ இதுக்கு கீழே தான் ப்ரொசஸர் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரம் வந்து பார்க்கலாம். இதில் வந்து 32 GB கொடுத்துருக்காங்க. ஸோ இர்ஃபான் வியூஸுக்கு அவர் பில் பண்ணதும் அதே 32 GB தான். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து என்னுடைய ரம்மை வந்து கழட்டி இருக்கிறேன், ரைட்? ஸோ இதுல வந்து இது 16 GB, இது 16 GB, மொத்தம் வந்து 32 GB கொடுத்துருக்காங்க. பட் இர்ஃபான் யூஸ்றதுக்கு அதே 32 GB தான். பட் அவருடைய ஸ்பீட் வந்துட்டு 5200 கொடுத்துருந்தாங்க. இது நான் நினைக்கிற மாதிரி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் போது சொன்னாரு 3600 சொன்னாரு. நாட் ஷுவர். நான் வந்து இதை செக் பண்ணி பாக்குறேன். பிசியை வந்து ஃபுல்லா செட்டப் பண்ணி முடிச்சது பிறகு, ஏன்னா நான் இதை பர்ச்சேஸ் பண்ணல, எக்ஸாக்டா சொல்ல முடியாது இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி.
என்ன தெரிகிறது? அதே மாதிரி இதுல வந்து ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. 2DB ஹார்ட் டிஸ்க் உண்டு. இங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ இது HDD 2DB ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி NVMe அதே மாதிரி SSD வந்துட்டு இதுக்கு பிளக்இன் பண்ணிருக்காங்க. 512 கொடுத்துருக்காங்க. i9 ப்ராசஸர் அண்ட் 11 ஜென்ரேஷன்ல இருக்குது. i9 ப்ராசஸர் அவர் i7 நினைக்கிறேன். ஸோ இது i9 ப்ராசஸர் 11 ஜென்ல இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து RGB ஃபேன்ஸ் சுத்துறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுடைய போர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா ஸோ ஒரு பிராண்டடான ஒரு ஐட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாம யூஸ் பண்ணியிருக்கிறது இதில் ROG யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்ட் தான். அதே மாதிரி இதுல இன்பில்டா வந்து வைஃபை இருக்கு. அதாவது உள்ளுக்கே வந்து வைஃபையும் இருக்குது. இந்த போர்ட்ற நம்பர்ஸ் வந்து சொல்லணும்னு சொன்னா B560F மாடல் சீரிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இதனுடைய போர்ட்ற மாடல். ஸோ இதுக்கு மேல அதிகமா இதுல சொல்றேன்னு சொன்னா 550 வாட்ஸ்ல வந்து பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. தென் இதுல கேஷிங் பார்த்தாலே தெரியும். ஆஃப்கோர்ஸ் இது நல்ல எக்ஸ்பென்சிவ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல போர்ட்ற பர்ச்சேசிங் பிரைஸ் மட்டும் லங்காவில் அவர் வந்து வாங்கியிருந்த பிரைஸ் மட்டுமே 67,000 ரூபாய். அதே மாதிரி அதனுடைய ப்ராசஸர் i9 ப்ராசஸர் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸர் மட்டும் அவர் பேஜஸ் பண்ணியிருந்தாரு 1,20,000 ரூபாய்க்கு மேல சம்திங் ஒரு 1,40,000 ரூபாய்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்ட்ஸா நம்ம டிவைட் பண்ணி மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட இதனுடைய பிரைஸ் வந்து ஒரு 4 இருந்து 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அதனால தான் நான் பிட்வீன் சொல்றேன். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணது கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இதுல VGA வந்துட்டு செப்பரேட்டா தான் இருக்குது. இன்னும் இதுக்குள்ள பிளக்இன் பண்ணல. இதுல வந்த VGA பாத்தீங்கன்னு சொன்னா GTX சூப்பர் மாடல்ல 1660 TI மாடல் இல்ல, அது சூப்பர் மாடல்னு சொல்லி ஒரு மாடல், TI விட நல்ல மாடல் நினைக்கிறேன். ஸோ அந்த மாடல்ல தான் வந்து ஒரு VGA வந்துட்டு என்ன செஞ்சிருந்தோம், வாங்கியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாடல் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்பெக்கு. நான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றதை விட இதோட ஒர்க்கிங் விஷயங்கள் காட்டணும்னா நல்லோன்னு எனக்கு தோணுது. ஸோ இதை நான் வந்து கம்பேர் பண்ண போறேன். இன்னும் 2 பீஸ் இருக்குது. அதுல டஃப்பான ஒரு பீஸ் இருக்குது. அதோட நம்ம இது வந்து இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவுக்கு இது ஒர்க் அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வந்து இதை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன் இது எந்த அளவுக்கு ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போர்ட்டில் வந்துட்டு ஸோ இதில் வந்து C டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆடியோ டைப்புக்கு தனியாக ஒரு C டைப் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எதர்நெட் கேபிள் வளமையாக வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி Wi-Fi 6ன்னு சொல்லி அதாவது வைஃபை வந்து பில்டாக வரக்கூடியதுக்கு வந்து அதாவது இன்பில்டாகவே இதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது ஏரியலும் தனியாக வரும்னு நினைக்கிறேன். ஏரியல் நமக்கு கிடைக்கல. ஸோ அதையும் நம்ம அவர்கிட்ட இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அவர் ஓனர்கிட்ட பேசி அந்த விஷயத்தையும் கேட்டு எடுத்துக்குவோம். ஸோ நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது. ஸோ எல்லாமே நான் அசம்பிள் பண்ணிட்டு இன்னொரு பிசியோடையும் நான் கம்பேர் பண்ணி இன்னும் அதில் பெர்ஃபார்மன்ஸை வந்து உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறேன். ஃபைனலி நாம ஒரு பிசி செக் பண்ணுறதுக்கு எல்லா ரிவ்யூவரும் என்ன செய்வாங்க, ஒரு மாதத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆக்குன்னு சொன்னால் ஒரு வீக்கு 2 வீக்கு 3 வீக்கு இல்லை மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணுவாங்க அந்த ரிவ்யூ எடுக்கிறதுக்கு. நாங்கள் 1 வருஷமாக இதை வந்து டெஸ்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே ஷூட் பண்ண அந்த ஃபுட்டேஜ் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆகிட்டு அந்த 1 இயர் பீரியடுக்குள்ளே என்ன நடந்துருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வீடியோ எடிட்டர்கிட்ட கொடுக்கும்போது இன்றைக்கி அவர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார் அதில் ஆடியோ கரெக்டட் ஆகிட்டு நீங்கள் ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சினாரியோவை நம்ம ஷூட் பண்ணோம் கிட்டத்தட்ட 1 இயருக்கு பிறகு. 1 இயராக இந்த பிசியை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 1 இயரில் அதை அவங்க பண்ணி வச்சிருக்கிற புதுநத்தை பாருங்க, கிளாஸ் அப்படியே உடச்சி வச்சுட்டானுங்க. இப்படி தான் ஆஃபீஸ் பிசியை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்குள்ள சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொருள் இருக்குது. இது என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் ஹெட்செட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொடுத்துருந்தது. அது கீழே உடையும் பத்திரமா எடுத்துக்கொண்டே பிசிக்குள்ளே வச்சிருக்காங்க. ரைட். ஸோ இந்த அளவுக்கு தெளிவான பாவனை செஞ்சுட்டு இருக்காரு அவர் ஏஜென்ட். யாருன்னு சொன்னால் போயிடுச்சு. ஸோ ஓகே. ஸோ இதில் வந்து கிளாஸ் ஏற்கனவே உடைஞ்சிட்டு அதை மாற்ற சொல்லியிருக்குது. ஸோ அந்த கிளாஸ் வந்து தவறுதலாக ரிமூவ் பண்ணும்போது இந்த கிளாஸ் ஹோல்டை வந்து ரிமூவ் பண்ணும்போது அது உடைஞ்சிட்டு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் நான் கேட்டிருந்தேன் இந்த 1 இயர் பீரியட் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன விஷயங்கள் இதில் உங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ட் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டக்காக இருக்கிற ஃபீலிங் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸான ஒரு சாஃப்ட்வேர். அண்ட் இதில் ஸ்பெசிஃபிகேஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடியே நான் சொன்ன மாதிரி 11 ஜென்ர i9 ப்ரொசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இன் 32 GB RAM இருக்குது. அண்ட் VGA பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து GTX 1660 சூப்பர் அப்படின்னு சொல்கிறேன் இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிசி தான். நம்ம ஏற்கனவே கம்பேர் பண்ணியிருப்போம். மிஸ்டர் யூஸ் பண்ண பிசியை பற்றி பேசியிருப்போம். இர்ஃபான் பீஸுக்கு பில்ட் பண்ணி கொடுத்துருந்த அந்த பிசியை பற்றி யூஸ் பண்ணியிருப்போம். இது ஒரு பட்ஜெட் சீரிஸில் நம்ம பண்ணியிருந்தோம்.
கிட்டத்தட்ட இந்தியன் ருபீஸுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 80,000 ரூபாய்க்கு இதை பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இதில் நாம பெஞ்ச் மார்க் டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் மட்டும் தான் பண்ண போகிறோமான்னு கேட்டால் கிடையாது. ரெண்டாவது ஒரு பிசி வச்சுருவோம். இது வந்து நார்மல் பிசி உண்டு. பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் i5 6th ஜென்ரேஷன் ப்ரொசஸர் இருக்கக்கூடியது, 8GB RAM இருக்கிறது, அண்ட் எந்த வித டெடிகேட்டட் பிஜியும் இதில் இல்லை. சும்மா நார்மலாக இருக்கிற பிசி. இது யாருக்காகன்னு சொல்லுவோம்னா வீடியோகிராஃபர்ஸ், அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி டேட்டா என்ட்ரி ஒர்க் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இதுக்காக நாங்கள் வச்சிருக்கிற ஒரு பிசி. இதை அப்டேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்கோம். பிசி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரம் விஜியெல்லாம் மாற்றிக்கலாம், அதனால அதை வச்சிருக்கோம். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இன்னொரு கிராஃபிக் டிசைனர் இருக்கிற பிசி. இதில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் i5 9th ஜென்ரேஷன் இருக்குது. என் இதில் ரம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24GB வந்து கொடுத்துருக்கும். என் வந்து கிராஃபிக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் GTX 1070 வந்து இருக்குது. ஸோ அப்போ 3 டைப் ஆஃப் பிசியை நாம இப்போ பெஞ்ச் மார்க் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நோவா பெஞ்ச் அப்படின்னு சொல்கிறது தான் இதில் டெஸ்டிங் பீரியடுக்காக நம்ம ஓப்பன் பண்ணுறது. இப்போ எல்லாத்தையுமே ஒரே ஒன்ஸில் வந்து நாம டெஸ்ட் பண்ண போகிறோம். இதுலேயும் அதே சாஃப்ட்வேர்ஸ் போட்டிருக்கிறோம். ஸோ இதுலேயும் அதே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் அதே சாஃப்ட்வேர் போட்டிருக்கிறோம். இதுலேயும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பெஞ்ச் மார்க் டெஸ்ட்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதில் என்ன விஷயங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது கோர் லெவலில் அது சொல்லும். ஸோ அப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலும் ஒரு பேசிக் பிசியோட பெஞ்ச் மார்க் எவ்வளவு, ஒரு அதை விட கொஞ்சம் நல்ல பிசியோட பெஞ்ச் மார்க் எவ்வளவு, இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸும் தெரியும். அண்ட் இது ஹை லெவல் பிசியோட பெஞ்ச் மார்க் லெவல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி. சரி, எல்லாத்தையும் ஸ்டார்ட்டுக்கு வந்து கொடுத்துடலாமா? எல்லாரும் ஒரே டைமில் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பெஞ்ச் மார்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் யார் ஃபாஸ்ட்டாக முடியுது, எவ்வளோ டிலே ஆகுதுன்னு சொல்லி வாங்குவோம். ஸோ இங்கே நான் நிற்கிறேன், இங்கே வந்து அரசர் நிற்கிறாரு, அதை கிளிக் பண்ணுறதுக்கு. அங்கே வந்து நம்மளோட வீடியோகிராஃபர் வந்து கிளிக் பண்ணுவார் ஒரே டைமில். சரி, எல்லாம் ரெடியாக இருந்துங்க. 1 2 3. ஓகே, ஸோ 1 to 11 டெஸ்ட் வரையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ என்ன ப்ரொசஸ் வரும்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு பிசிக்கும் என்ன மாதிரி நடக்குது. இதில் 3 minutes ரிமைனிங்னு காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து அதே மாதிரி 3 minutes தான். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி 3 minutes தான். ஸோ எவ்வளோ டைம் கண்டெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறத வெளில பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதில் இப்போ டெஸ்டிங் ஆகும்போது விஷுவலி சில எஃபெக்ட்லாம் வரும், நம்ம அதையும் பார்க்கலாம். ஸோ அந்த விஷுவல் எஃபெக்ட் வரும்போது பார்க்கலாம். ஓகே, இப்போ பிசியோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வேலை செய்து போல சவுண்ட் வந்து வெளியில் வர ஸ்டார்ட் பண்ணிக்குது. இந்த ஃபேன் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸாஸ்ட்ல இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்குது. அதில் தான் ஹையான சவுண்ட் வந்துட்டு இப்போ வருது. இதுலேயும் அதே அளவுக்கு சவுண்ட் வருது. இந்த சவுண்ட் கொடுக்குறது எதுக்குன்னு சொல்லி சொன்னால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஹையாக வேலை செய்யுதுன்னு சொன்னால் தான். ஆனால் இதில் இருந்து எந்த வித சவுண்டுமே வரல. ஏன் வரலன்னு கேட்டால் இதில் வந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு பிஜிஎம் இல்லை, எக்ஸாஸ்ட் ஃபேனும் பவரான எக்ஸாஸ்ட் ஃபேன் இல்லை, ஜென்ரலான ஒரு நார்மலான ஒரு பிசி. ஓகேவா? அதுக்கு 6 முடிஞ்சு, இதுக்கு 7 முடிஞ்சு 8, இங்கே வந்து 8 முடிஞ்சு. இப்போ டெஸ்டிங் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன அதை விட இது ஃபாஸ்ட்டாக. ஓகே, இங்கேயும் வருது. ஓகே, இங்கே வரல, இன்னும் வரல. ஸோ இது வந்து இப்போ வீடியோகிராஃபிங்கிற டெஸ்ட் போகுது. அதுக்கு செம்மையாக ஸ்டக் ஆகும். பிகாஸ் வந்து அதுக்கு எந்த வித வீடியோகிராஃபி இதுவுமே இல்லை. ஸோ இதுவும் ஓகே மாதிரி தான் இருக்குது. 2 பிசியும் கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லேயும் காட்டுறேன். ஸோ இதில் வந்து இது வந்து ஓவர் கிளியராக இருக்கிற ஃபீலிங் வந்துட்டு இருக்குது. ரைட், இது வந்து கொஞ்சம் கிளியர் கம்மியாக இருக்குது. அங்கே இன்னுமே வரல, அத்தா தூங்கிடுச்சு. இங்கே வந்து இப்போ ரன்னிங் மெமரி டெஸ்ட் போயிட்டு இருக்குது. ஸோ 9வது லெவல் வந்துட்டு ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. பெஞ்ச் டெஸ்ட்டில் ஸ்கோர் வந்தால் தான் விளங்கும் என்ன ஸ்கோரிங்கில் வந்து பண்ணியிருக்குதுன்னு சொல்லி. ஸோ இதில் 2லேயும் போயிட்டு இருக்கு. இப்போ தான் இங்கே வந்து கிராஃபிக்ஸ் வருது. ஓகேவா? இது ரொம்ப பேசிக்கான பிசி, நான் சொன்னேன் தானே, ரொம்ப பேசிக்கான ஒரு பிசி. ஸோ இப்போ ரன்னிங் ஸ்டோரேஜ் டெஸ்ட் வந்துட்டு 2லேயும் போயிட்டு இருக்குது. 35 செகண்ட் ரிமைனிங் காட்டுது. இது முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் நமக்கான ரிசல்ட்ஸ் வந்து வந்துடும். அங்கே இன்னுமே வந்துட்டு கிராஃபிக்கு ஒன்றுமே வரல. ஏன்னா இதில் டெடிகேட்டட் கிராஃபிக் நம்ம போடவே இல்லை. இது வந்து பேசிக்கான கிராஃபிக் தான் இருக்குது. அதாவது இன்டெல் கிராஃபிக், அதாவது போர்டோட வாரது தான் இருக்குது. ஓகே, இப்போ நோவாட கிராஃபிக் டெஸ்ட்டுக்கு இங்கே ஓப்பன் ஆகிட்டு. ஓகே, இங்கே பெஞ்ச் மார்க் வந்துட்டு இதை விட இது ஃபாஸ்ட் ஆகியா கொடுக்குற காசுக்கு மேலே வேலை செய்யறான்டா கொய்யா. ஓகே, இப்போ இதில் பார்ப்போம் என்ன ஸ்கோர் வந்து இது 1506 வந்து இது. வா, ஸ்கோரிங்கில் பயங்கர வித்தியாசம் இருக்குது. ரைட், அது இது ஃபாஸ்ட்டாக ப்ரொசஸர் முடிஞ்சாலும் இப்படி ஸ்லோ மோஷனில் வந்து தான் இவர் முடிவாரு போல இருக்குது. ஸோ ஸ்கோரிங்கை பார்த்துடலாம், அது எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 1506 வந்து இது. சிபியூ ஸ்கோர் வந்து 800க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஜிபியூ ஸ்கோர் வந்து 300க்கு மேலே. மெமரி ஸ்கோர் வந்து 236 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 79 வந்து எஸ்எஸ்டிக்கு ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் எஸ்எஸ்டி ஸ்கோர் வந்துட்டு 86 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெமரி ஸ்கோர் வந்துட்டு 286
285 கொடுத்துருக்காங்க. பட் அங்கே வந்து கொடுத்துருந்தது 236. அதே மாதிரி CPU ஸ்கோர் தான் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. 2092 2000க்கு மேலே கொடுத்துருக்காங்க. இது வெறும் 800 தான் இருக்குது. ஏன்னா இது i5 9 ஜென்ரேஷன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் i9 11 ஜென்ரேஷன். அதே மாதிரி GPU ஸ்கோர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 260 கொடுத்துருக்காங்க. இங்கே GPU ஸ்கோர் அதை விட அதிகமாக இருக்குது. ஆனால் உண்மையிலே GPU ஸ்கோர் இதுக்கு தான் அதிகமாக இருக்கணும். ஏன் அப்படி இருக்குன்னு எனக்குன்னு தெரியல. ஸோ பேசிக்காக இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம், ரைட்? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்தளவுக்கு டெக்னிக்கல் தெரியாது, பட் இருந்ததை வச்சு சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் GTX 1660 சூப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதை விட இது வந்து ஓகே, இது வந்து 1070. பட் GTX இது வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஓகேவா? அதில் VGA விட இதில் VGA வந்து டல். ஓகே, ஸோ இப்போ தான் நானும் அதை கவனிக்கிறேன். ஸோ இது வந்து அதுக்கு பிறகு நாங்கள் வாங்கின PC. ஸோ உண்மையாக இதில் VGA அதுக்கு மாற்றினா தான் நல்லோம். சரி, எடிட்டர்கிட்ட சொல்லி அதை மாற்றி எடுத்துருவோம். ஸோ இதில் விஜய் அதுக்கு தான் போகணும். இங்கே வந்து இப்போ ஸ்கோரிங் வந்துட்டு இதில் ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா 323. ஸோ லிட்டரலி கம்பேர் பண்ணோன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் பக்கத்தில் வைக்கவே முடியாது. இது கிட்டத்தட்ட 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதை விட 1 மடங்கு கம்மியாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பிகாஸ் CPU லெவல் வந்து 100க்கு தான் கொடுத்துருக்காங்க. GPU 10 தான் கொடுத்துருக்காங்க. என்ன டெடிகேட்டடாக இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் VGA போடலை, அதனால தான் 10 வந்துருக்குது. மெமரி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 162 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கு 40 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு ரிவ்யூ. ஸோ 1 இயருக்கு யூஸ் பண்ணதில் இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பீஸ்டோன் இறக்கிருக்கோம் புதுசாக, இதை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் அது. ஸோ அது வந்து இப்போ தான் இன்னைக்கு தான் சுட தான் பாக்ஸில் வந்து இறக்கியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம அன்பாக்சிங் வந்துட்டு தனி ஒரு வீடியோவை பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் RTX 3060க்கு ஈக்குவலான வீடியோ கொடுத்துருக்கோம். கேசிங்கும் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதில் அன்பாக்சிங் ரிவ்யூ அனதர் வீடியோவில் பார்க்கலாம். இதை விட அது பெஸ்ட்டான PC தான். பட் பட்ஜெட் சீரிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய ப்ரைஸை விட கொஞ்சம் தான் நம்ம வந்து ஹையாக எடுத்துருக்கிறோம். ஸோ இதுவுமே வந்து வேறு லெவல் பட்ஜெட் சீரிஸ்லாம் பில்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபைனலி நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க அந்த PC எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இதில் நான் இன்னொரு விஷயத்தையும் கன்வே பண்ண விரும்புகிறேன். மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்கிற யூடியூபர் வந்து எல்லாருக்குமே தெரியும். அவர் யூஸ் பண்ணுற ஒரு PCயோட செட்டப்பை வந்து இன்னொரு யூடியூபர் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பார் ஸ்டூடியோ டூர் காட்டும்போது. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் யூஸ் பண்ணுற PCக்கு ஈக்குவலான ஒரு PC நம்மள்ட்ட இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோன்னு சொல்ல முடியாது, பட் லிட்டரலி அது ஈக்குவல் ஆகிற லெவலில் தான் இருந்துச்சு. எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவர் யூஸ் பண்ணுற ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னு சொன்னால் i9 வந்து 11 Gen K லெவல் ப்ரொசஸர் வந்து யூஸ் பண்றாரு. நம்மளுடைய K லெவல் கிடையாது, பட் i9 சேம் 11 Gen தான் நம்மள்டையும் இருக்குது. அதே மாதிரி அவர் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னா 32 GB RAM, அதே தான் நம்மள்டையும் இருக்குது. அதே மாதிரி அவர் யூஸ் பண்ற VGA வந்து RTX 3090 வந்து யூஸ் பண்றாரு. அது வேற லெவல் VGA. ஸோ அந்த VGA பிரைஸ் மட்டுமே பெரிய லெவலில் வரும். நீங்க ஸ்க்ரீன் டைம் பார்க்கலாம். ஸோ அந்த VGA நாம யூஸ் பண்ணல, நாம GTX VGA தான் யூஸ் பண்றோம். அதுவும் 1060 Ti நினைக்கிறேன் சூப்பர் மாடல் வந்து யூஸ் பண்றோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிருப்போம். A2D பற்றி சொல்லணும்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் அந்த ப்ரைஸுக்கு அதை பில் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பட் நாம பில் பண்ணது அவர் ப்ரைஸை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு கம்மியான ஒரு ப்ரைஸில் தான் நாம நம்மளுடைய PCயை வந்து பில் பண்ணியிருந்தோம். ஸோ அப்ராக்சிமேட்லி நம்ம பில் பண்ணது கொஞ்சம் நல்ல ப்ரைஸுக்கு தான். தென் அது ஒர்க்கிங் ப்ரைஸ்லையும் சூப்பராக ஆகுதுங்க, எந்த வித லோடுஸும் இல்லை. ஒரு ஃபைல் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னால் ஒரு SSD-லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 700 MBக்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கே வந்து 1 Gbps கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாகவும் இருக்குது. ஸோ வேறு லெவல். ஸோ நான் நினைக்கிறப்போ ஒரு 5 இயர்ஸுக்கு அது தாக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன அப்டேட் எல்லாம் கொண்டு வரலாம். கிட்டத்தட்ட 64 GB ரம்பரையும் அதுக்கு போடலாம். அண்ட் வந்து வைஃபைலேருந்து எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸ் என்னென்னலாம் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நிறைய வீடியோஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், நிறைய விஷயங்களை பேசலாம். ஓகேவா? வீடியோகிராஃபர் வந்து சவுண்ட் மேக் பண்றாரு. பிரச்சனை இருக்கு, ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல ஏன் இப்படி பாக்குற ஸ்கோர் இதுக்கு தான் அதிகமாக இருக்கணும். ஏன் அப்படி இருக்குன்னு எனக்குன்னு தெரியல. சத்தியமா தெரியாது சார். என்ன இப்பதான் இருந்துச்சுங்களா?